அஸ்வினி பரணி கிருத்திகை மேசராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறது. எப்படி இருக்கும்? விஸ்வாவசு வருடம், சித்திரை நட்சத்திரம், அமிர்த யோகம், கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கும்பராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் மிக கவனமாக இருப்பது நல்லது. அவர்களிடம் அனுசரணையாக கணவன் மனைவியாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாரிசுகளாக இருந்தால் அவர்களை தட்டி கொடுத்து அவர்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை பொறுமையாக கேட்டு அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அரவணைத்தால் பிரச்சனைகள் இருக்காது. அடுத்து, திமிரு பிடித்தவர்களால் உங்கள் வாழ்க்கை நிம்மதி கெடும். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், சுகஸ்தானத்தில் அதிசார குரு உச்சம் பெற்று உள்ளார். 6ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வாரிசு ஸ்தானத்தில் பதவி உயர்வு ஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நல்லதை யாராவது ஒருத்தர் தட்டி கழித்து விடுவார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு, ப்ரொமோஷனுக்கு, டிரான்ஸ்ஃபருக்கு மறைமுகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். கவனமாக இருப்பது நல்லது. விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். 6ஆம் இடத்தில் சந்திரன், 7இல் சுக்கிரன் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு யோசித்த நிலையில் இருக்கும் கணவன் மனைவிக்கு, எல்லோருக்கும் அல்ல, அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வேண்டாம் என்ற சுக்கிரனோட சக்தி உங்களை தடுக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், தனவரவு உண்டாகும், செல்வம் உண்டாகும். சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி சுக்கிர பகவான் கொடுப்பார். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, ஓம் நமோ வாசுதேவாய வித்மகே ஸ்ரீ ரங்கநாத பிரபு தீமை தன்னோ சுக்கர பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டால் கணவன் மனைவி வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் விலகும். செல்வம், கடன் நிறைய இருக்கு, எப்படி பார்த்தாலும் கடன், எப்படி எந்த புறம் திரும்பினாலும் கடன், நோய் இருக்கு, எனக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு, இப்படி நிறைய பேர் பலவிதமான சிக்கலில் மாட்டியிருப்பார்கள். அவர்களெல்லாம் சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வீடே லக்ஷ்மி கடாட்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு கிரகம் தனது சக்தியை உங்கள் வீட்டின் மீது, உங்கள் மீது செலுத்தும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறார்களோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். அடுத்து, 8ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை விழுவதால் குருமங்கள யோகம் உண்டாகும். மேசராசினியர்கள், இது பொது பலன்கள் மட்டுமே. எல்லா வயதினரும் இதில் இருக்கலாம், எல்லா பணக்காரர்கள் இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம், நடுத்தர மக்கள் இருக்கலாம், அடித்தட்டு மக்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்தந்த உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், அதன் அடிப்படையில் நட்சத்திரம் அடிப்படையில் உருவாகக்கூடிய தசா, இப்போ நடப்பு தசை என்ன நடக்கிறதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். வீடு வாங்க, நிலம் வாங்க அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் விலகும். அடுத்து, தந்தை மூலமாக சில பிரச்சனைகள், வழக்குகள் இருந்தால் செவ்வாயும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்திருப்பதால் பாகப்பிரிவினை எல்லாருக்கும் இருக்காது. அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு சொத்து உங்களுக்கு ஈஸியாக வழக்குகள் வெற்றி பெற்று உங்கள் கைக்கு சாதகமாக அமையும். அடுத்து, 11ஆம் இடத்தில் ராகு, வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு யோகம். மேசராசிக்கு மாணவர்கள்
மாணவர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக கல்வியில் எந்தவித தடையும் இருக்காது. உங்கள் கவனம் பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபடுவதன் மூலமாக கல்விக்கு எந்தவித தடையும் இருக்காது. படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். திமிரு பிடித்தவர்கள் நிம்மதி கெடுப்பார்கள். அதாவது கணவன் திமிராக இருப்பார், மனைவி திமிராக இருப்பார், அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாமியார், மாமனார், சொந்தக்காரங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப சக பணியாளர்கள், உறவுகள், இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க யாராவது மூலமாக உங்கள் நிம்மதி கெடும். சைலண்ட்டாக இருந்துருங்க. சைலண்ட்டு மிகப்பெரிய சக்தி. சைலண்ட் இஸ் பவர். ரொம்ப அதிகமான சக்தியை கொடுக்கும். உங்களை ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்து இறைவனை வழிபட்டு விட்டு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் உருகி விடாமல், உணர்ச்சி வசப்பட்டு விடாமல், நம் குடும்ப வளர்ச்சியின் மீதும் உங்கள் வளர்ச்சியின் மீதும் உங்கள் எதிர்காலத்தின் வளர்ச்சியின் மீதும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அந்த சைலண்ட்டாக இருக்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவப்பட்டு உங்களை அவமானப்படுத்திடுறாங்களா, சைலண்ட்டாக இருங்க. அந்த இடத்துல அவங்க சிந்திப்பாங்க, என்ன இவ்வளோ அவமானப்படுத்தணும், நம்ம அவங்க சும்மாவே இருக்காங்களேன்ட்டு. ஆனால் நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு பதிலாக திட்டிட்டிங்கன்னா அவங்க பேசின அந்த அவமானத்துக்கு, அவங்க செய்த அந்த அவமான செயலுக்கு சக்தி கிடைக்காது. ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் அந்த கர்மா திரும்பவும் சென்று அவர்களை தாக்கி அவர்களுக்கும் தவறு என்பதை உணர்த்தி அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும். அதுதான் கர்மா. அதனால் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திருமணம் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 100-60% பேர்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனக்கவலை, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், விவாகரத்து இது போன்று இருக்கிறார்கள். இதில் 40% நல்லா அந்யூன்யமாக இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு, கடன் தொல்லைங்க, இல்லை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தன்வந்திரி பெருமாள் கோயில் சென்றால் தன்வந்திரி பகவான் பெருமாள், மகாவிஷ்ணு பெருமாள், அவர் தன்வந்திரி, அதாவது மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவ கடவுளாக இருப்பவர் தான் தன்வந்திரி பெருமாள். அந்த பெருமாளை வழிபட்டால் டாக்டரிடம் நாம் சென்று ஒரு ஊசி மாத்திரெல்லாம் போட்டு எப்படி குணமாகுமோ அவங்க போயிட்டு அவரை வேண்டிக்கிட்டு அவர் பாதத்தை பார்த்து நோய் விலக வேண்டும், எங்கள் பிரச்சனை நீங்க வேண்டும், உடலில் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது உறுப்புகளால் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த துளசியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தீரும். ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் எதிர்ப்புகள் நோய்கள், ஆஞ்சநேயர் பகவான் அவர் ஹெல்த் மினிஸ்டர், அவரையும் கும்பிடலாம். அவரை கும்பிடும் பொழுதும் உங்களுக்கு எல்லா நோய்களும் விலகும். நான் அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு என்னுடைய வீடியோ எல்லாம் ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானேன் ஸ்ரீராமஜியம் 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 இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகும், நல்லது உருவாகும். மேசராசி 7 சனிக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், ஜெயிக்கலாம். எழுந்து ஓடிட்டே இருங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து ஓடுங்க. ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். மேசராசி நேயர்கள் வாழ்க்கையில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு செழிப்பு அதாவது உங்கள் கல்விக்கு எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அது நடக்கவும், திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகவும், குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும், வேலை இல்லாதவர்கள் வேலை பாக்கியம் உண்டாகும். எந்த கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் நீங்க, வழக்குகள் வெற்றி பெற எல்லா கடவுள்களையும் வழிபட்டு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.